ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறமா திருநெல்வேலி போய் சேர்ந்தாச்சுங்க. திருநெல்வேலியில் எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஏன்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் எங்கள் அப்பா வீட்டுக்கும் ஒரு மணி நேரம் ட்ராவல் தான். அப்பா அம்மாவும் பார்த்த மாதிரி இருக்குமேனு அப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோங்க. சும்மா வீட்டிலலாம் லொடன்னு பேசிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னாலே வாயில் வார்த்தை மட்டுக்கு ஏன் தான் இப்படி இருக்கோன்னு தெரியலை. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயாச்சுதுங்க. எங்களை தாம்பூல தட்டுலாம் ஏந்து விட்டுருந்தாங்க. இதுவும் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. இது என்ன ஃபங்க்ஷன்னா வளகாப்பு ஃபங்க்ஷன் தாங்க. யாருக்குன்னா எங்கள் சின்ன மாமனோட பொண்ணுக்கு வளகாப்பு. பாப்பா கல்யாணத்துக்கே கூப்பிட்டாங்க. எங்களால் போக முடியல. சரி வளகாப்புக்காவது போகுமேன்னு வளகாப்புக்கு போயிருந்தோம். நிறைய சொந்த பந்தங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஊர் சைட்லாம் வளகாப்புக்கு முன்னாடியே சாப்பாடு வச்சுட்டு தாங்க வளகாப்பு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வயிறு நிறைய சாப்பிட்டா தான் வாழ்த்துவாங்க அப்படின்னுட்டு ஒரு எண்ணம். அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நல்லா வயிறார சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வளகாப்பு ஆரம்பித்தாங்க. வளகாப்பு வீடியோ எடுக்க முடியலை. சாப்பாடு வீடியோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. சாப்பிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு எடுத்துகிட்டு என்ன நாங்கள் கோயம்புத்தூருக்கு கிளம்பணும் பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் இருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இருக்க முடியல. ஏன்னா திங்கக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கிளம்பணும் அப்படின்னுட்டு எல்லா சொந்தத்துக்கும் பாய் சொல்லிட்டு எல்லா சொந்தமும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த சாப்பிடவே இல்லை இந்த பாப்பாலாம். சார் ஜூஸை எப்படி குடிக்க பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.